ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, லெவல் அதாவதுனா இங்க ஸ்கில்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஸ்கில்ஸ் வந்து நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க பாருங்க. ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எல்லாமே நான் முடிச்சுட்டேன். கிட்டத்தட்ட அவங்க குடுத்துருக்கிற எல்லாமே முடிச்சுட்டேன். இப்போ ஒரு லெவல் மாறுனா என்ன வரும்? அப்படின்றத தான் நான் வந்து பார்க்க போறேன். அதுக்கான ஒரு ரைடு தானே தவிர வேற எந்த இதுவும் கிடையாது. ஒரு இத புடிச்சு நம்ம வந்து அடுத்ததுக்கு போணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அ இதில காட்டணுமா? எங்க இது? இதில. இங்க பாருங்க. இங்கேருந்து போறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு. இது போனா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 300 சம்திங் வேணும். அது முடிச்சா 37க்கு போயிடலாம். 26லேருந்து 37க்கு போயிடலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம அதுதான் பண்ண போறோம். அ அதுக்கு நம்ம வந்து ஒரு ரைடு எடுக்க போறோம். ம் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து என்னோட வண்டிய வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அ இது வந்து தனியா இருக்கு. பாருங்க என்னோட இது கண்டெய்னர் வந்து தனியா இது ட்ரெய்லர் தனியா வச்சிருக்கேன். அத வந்து நான் இப்ப ஜாயின் பண்ணிர்றேன். ஆல்ரெடி நம்மகிட்ட அந்த ட்ரெய்லர் இருக்கிறனால நம்மளுக்கு ஜாப்பே அப்படி வரும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ள போனீங்கன்னா ஜாப்ல பார்த்தீங்கன்னா தெரியுங்களா? நம்ம ட்ரெய்லர் வந்து லைவ்ல தான் இருக்கு. அதனால நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு அது வந்து இதாயிடும். அ வருது. சரிங்களா? அதனால இத தான் யூஸ் பண்ண போறேன். ஏன்னா இதில தான் கொஞ்சம் புதுசா இருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம வந்து இது பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இதில வந்து ஒண்ணு பார்த்தேன். ஆ இந்த இருக்கு பாருங்க. லிவர் பேஸ்ட். இதுதான் எடுக்க போறேன். இது கொஞ்சம் இது எடுக்கிறனால என்ன ஆகும்னா, நம்மளுக்கு இந்த இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் இப்ப இங்கேருந்து இத டிராவல் பண்ணி இங்க போணும். அங்க போயிட்டு ஜெர்மனி டூ அ வ இதுக்கு போனா கொஞ்சம் நமக்கு அ கொஞ்சம் டிரைவும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதே நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ ஒரு ஸ்ட்ரெய்ட் ரோடு தான். பிரச்சனை இல்ல. இந்த ஒரு இதையும் கம்ப்ளீட் பண்ணலாம். சரிங்களா? ஐயோ! அந்த ஊர் பேர் பார்க்கலையே. இதான். இதானா? இதான் நெனைக்கிறேன். ஓகே. இப்ப அந்த ஊர்ல தான் இருக்கோம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஐயோ! கேரேஜ் விட்டு வந்துட்டோமா? இல்ல எப்படி வந்தோம்? நான் வேற தனியா மாத்திட்டேனே. வந்துட்டோம் பார்த்தீங்களா? ஏன்னா அது ஜாயிண்ட்ல தான் இருக்கு. அதனால தான் அப்படி வந்துருச்சு அது கூடயே. ஓகே. இப்போ நம்ம இங்கேருந்து இதுக்கு போயிட்டோம். இங்க இல்லீங்க. போச்சு. மாத்திட்டேன். இங்கேருந்து போகுதுங்க. அடப்பாவி! சரி, ஓகே. இங்கேருந்து எதும் இருக்கா போறதுக்கு? இத விட போலாம். நான் அந்த இடத்த கம்ப்ளீட் பண்ணலாம்னு நெனச்சேன். இப்ப பார்த்தீங்கன்னா மாறி போச்சு. இது ஒண்ணும் தெரியாதுங்க. அதாவது எப்படி சொல்றது? உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. நம்ம இது பண்றது தான். ஓகே. இந்த ஊரு தான் வரணுங்க வந்திருந்தா. இந்த ஊர் வந்திருந்தா இந்த இருக்கு பாருங்க பேஸ்ட்டு. இங்கேருந்து நம்ம அப்படியே போயிரலாம் இங்க. ஒரு இதுவும் கம்ப்ளீட் ஆகும்ல. சரி மாத்திடலாம். ஒண்ணும் பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல. ஒரு குயிக் ட்ராவல் பண்ணிடலாமே. இந்த ஊர் தானே? ஆமா இந்த ஊர் தான். ஓகே. இப்போ எடுத்துக்கலாம். இங்க தானே? இங்கேருந்து இங்க இருக்கு. பாருங்க இதான். இதான் நான் வந்து யூஸ் பண்ண போறேன். அதாவது ஜெர்மனியிலருந்து அப்படியே போலாண்ட். ஓகே எடுத்துக்கலாம். பக்கத்துல தான் இருக்கணும்.
20 ஆமாம் 20 தான் இருக்குது. போ வந்தவொடனே இடிச்சிட்டாயா ஏயா இது நான் தான் திரும்புகிறேன் வண்டி நிற்கணும் கூட தெரில பாருங்களேன். தாங்க கடுப்பாக இருக்கும் இவனுங்களோட. சரி இன்னைக்காவது ஒருத்தனை கூட இடிக்காமல் போகலான்னு நினச்சேன். ஏதோ ஊருக்குள்ளே இருக்குங்க. அப்படியே ஒருத்தரை கூட இடிக்காமல் போயிடலாம் அப்படின்னு நினச்சேங்க. பிரச்சனை இல்லை, அப்படியே போயிடலாம். ஓ இங்கே திருப்பணுமா? இந்த மாதிரி ஏதாவது ஆர்வத்தில் போய் இடிச்சிடுறேன். இப்போ நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம இது வரைக்கும் பார்க்கலல்ல. அது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். நான் அதுக்கு தான் ரொம்ப சின்னதாக இல்லாமல் பெருசாக இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு இதாக பண்ணியிருக்கேங்க. இல்லாட்டா தேவையில்லாமல் போயிட்டு பாதியில் போய் நிற்கும். லிவர் பேஸ்ட் வா. ஸ்டேரிங் கொஞ்சம் வேகமாக திரும்புகிற மாதிரி வைக்கணுங்க. அது பண்ணால் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடுமோன்னு பயப்படுறேன். ஓகே 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 வந்துட்டேன். இது வந்து ஒரு சின்ன ஒரு ஃப்ரீசர் தான், மினி குட்டி ஃப்ரீசர். இது வந்து என்னோடது வாங்கினுங்கிறதுக்கு நம்ம சொந்தம் தான் அது. வந்துட்டோம். என்னடா இங்கே போய் அதெல்லாம் வச்சுருக்கானுங்க. இந்த இருக்கு பாருங்க. வேற எதுவும் வேண்டாம், அதே போதும். பக்கம்தான், ரொம்ப தூரம் சொல்ல முடியாது. எங்கப்பா இருக்க? அங்கே வச்சுக்கிறானுங்க. ஏய் என்னடா அது இஷ்டம் மண்ணு நினச்சுங்க, அது கல், அது எடா பாயிலா. ஓகே இப்போ கரெக்டாக இருக்கும்.
வேகமாக போனால் போய் தேவையில்லாத ஒரு சட்ட சிக்கலுங்க. கவுந்துறது அவ்வளோதான். இப்போ கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன்ல. ஏய் கரெக்டாக வச்சு போக மாட்டேது பாருங்களேன், கடுப்பாக இருங்க. ம் இப்போ கரெக்டாக இருக்கா? இப்போ கரெக்டாக இருக்கணும். உள்ளே போவோம், உள்ளே போய் பார்ப்போம். அட பாவி. ஆஃப் பண்ணு, அவ்வளோதான். என்ன சவுண்டுங்க ஷே. அவ்வளோதாங்க, ஏற்றியாச்சுங்க. இங்கேருந்து 14 மணி நேரமா போயிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 14 மணி நேரம் பெரிய ட்ராவல் தான். பக்கா இருக்குல்ல. சரி, ஓகே. எப்படி போகணும்? கரெக்டாக போ. சூப்பர். இப்போ அப்படியே நம்ம நாசூக்காக போகணுங்க. எஸ், எப்படி இங்கே இருக்கா? எப்படி? பா, ஃப்ரேம் எப்படி மாறுது பார்க்கலாம், சூப்பரா.
கரெக்டாக நின்ன பாரு அதான். ஏறா 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 தம்பி. சூப்பர்ரா. ஐயோ எப்படி ஃபுல்லாக சின்ன ரோடாக இருக்குங்க அதான். பழகிட்டல. எப்படி போகணும்? நம்ம இதில் போகணுமா? இது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் போவோம் அவ்வளோதானே. பார்த்தீங்களா? பா அவ்வளோ ஜஸ்ட்டு பாருங்க. அது திடீர்னு மறைஞ்சிச்சிங்க, அதான் இல்லாட்டா வச்சிருக்க மாட்டேன். மெயின் ரோடு வரட்டும், அதுக்கப்புறம் அடிச்சுட்டு போகலாம். பார்த்தீங்களா? இப்போ பொடி ஒரு பொடி. வண்டி சாயுமா? ஓ வழிதானா? அப்படியும் வழிதானா? அடப்பாய். நான் வழி இல்லை நினச்சிட்டேங்க. ஓகே, இப்போ உள்ள வியூவில் ஓட்டலாம். கொஞ்சம் நேரத்தை கம்மி பண்ணிடலாம். ஓஹோ, இடிச்சா அவ்வளோதாங்க. ஓகே 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 ஓகே. எல்லாம் ஒன்று தானா? இல்லை வேறு ரூட்டுக்கு போகிறதுக்கா? ம், சாரி, சில கேமரா வேலை பண்ணணும்னு நினச்சதா அடிச்சிட்டேன். அவ்வளோதான். சமல அது மாதிரி எல்லாத்தையும் ஃபீல் பண்ண வேண்டியதான். அப்புறம் மெயின் ரோடில் தான் பறந்துடலாம்.
திருப்பியும். இது இது எதனால இடிச்சுது தெரியுமா? இந்த கீபோர்டில நான் என்ன பண்ணிடுறேன்னா, தெரியாம அழுத்திடுறேங்க. அப்படி படுக்குன்னு அழுத்துனா சறுக்குன்னு போயிடுது. கண்ட்ரோல் இழந்துடுறேன். கண்ட்ரோல் இழந்துட்டேன்னா, ஒரு அழுத்து அழுத்திடுறேன் கைய போயிட்டு. அப்படி அழுத்தவே கூடாது. டச் தான். லைட்டா டச் தான். டச் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆகும். ஆனா நான் என்ன பண்ணிடுறேன், அவசரப்படுறேங்க. அவசரப்பட்டு கைய எடுத்துட்டு போய் ஒரு அழுத்து அழுத்திடுறேன். அழுத்துன உடனே என்ன ஆயிடுது? போய் இடிச்சிடுது. ம். அந்த இடத்துல அப்படி போறது ஒண்ணும் தப்பு இல்லல்ல. அவ்வளோதான். அப்படியே போயிடு. கூலா போயிடு. என்ன ஒரு சரிவு வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த இடத்துல ஒரு பெரிய கண்ட்ரோலுங்க. ஒரே மரச்செடி கொடி தான். இன்னும் ஜெர்மனில தான் இருக்கோம். ஜெர்மனி, ஜெர்மனிலேருந்து அப்படியே போ வேண்டியதான். ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணுங்க. அதுதான் கஷ்டம். பாருங்க. இந்த ஸ்பீடே நமக்கு கரெக்டான ஸ்பீடு தான். ரொம்ப ஸ்பீடா போகணும் அவசியம் கிடையாது. இத கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணாலே போதும். சரிங்களா? இதிலேயே அழகா மெயின்டெயின் பண்ணி எனக்கு இத முன்னாடி வர்றது தெரியலங்க வேற இதுல. மத்தபடி ஒண்ணும் இல்ல. பிரச்சனை இல்ல. அது ஒண்ணு தான் பிரச்சனையாகுது. பாத்தீங்களா? இப்போ நெறைய வண்டி வர ஆரம்பிச்சுச்சு. நெறைய இது வர ஆரம்பிச்சுச்சுன்னா, அது காரணம் என்ன? லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அது இன்க்ரீஸ் ஆனதுனால நெறைய உங்களுக்கு வர ஆரம்பிச்சுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வர லெவல் தாங்க இருக்கிறதுலயே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு லெவல். ஏன் காரணம்னா, எல்லா இதையும் நம்ம முடிச்சிட்டோம். அதாவது ஸ்கில்லாம் எல்லாம் முடிச்சிட்டாச்சு. அதனால இதுக்கப்புறம் வர்றது தான் உங்களுக்கு வந்து பயங்கரமான விஷயம் இருக்க போகுது. இது என்ன ஆகும்? அடுத்தது நம்மளுக்கு என்ன வரும்? அப்படின்றதே நம்ம இனிமே தான் பார்க்க போறோம். பார்த்தீங்களா? நம்ம ஹெவியா ஹேண்டில் பண்ணக்கூடாது. பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கஷ்டம் தான். கரெக்ட்டா கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பாருங்க. நீங்க ஒரு வண்டி வச்சுட்டு 140லாம் போலாங்க. போக முடியாமலாம் கிடையாது. ஆனா இவனுங்க இன்னும் ஸ்பீட் லிமிட் வந்து ரொம்ப கம்மியா குடுத்துக்கிறானுங்க. ஆனா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, எந்த மாரி ட்ரக்குக்குலாம் குடுக்கணும்? பெரிய ரொம்ப ரொம்ப பெருசா இருக்குன்னா, கண்டிப்பா நீங்க வந்து ஸ்லோவா தான் போணுங்க. அப்பதான் வந்து அது வந்து போ முடியும். ஆனா இதெல்லாம் ஒண்ணும் பெருசா இதெல்லாம் கிடையாதுங்க. அதனால நீங்க இதுல வந்து நீங்க வந்து இதா போணும்னு அவசியமே கிடையாது. இதுலயே போயிடலாம்.
அதுலேயும் போகலாம். பட் ஆனால் நம்ம இதிலே போயிடலாம். ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். எல்லாரும் ஒரு மாரி. ஒருத்தர் ஒரு மாரி. கிரிக்கெட் பொதுவா நான் கிரிக்கெட் எனக்கு பிடிக்கும்ன்றதுனால, கிரிக்கெட்டில ஒருத்தர் ஒரு பேட்டிங் பண்ணுவாங்க. ஒருத்தர் அடிச்சு ஆடுவாரு, ஒருத்தர் ஸ்லோவா ஆடுவாரு, ஒருத்தர் 2ம் கலந்து ஆடுவாரு, ஒருத்தர் கச்சா முச்சான்னு ஆடுவாரு. அந்த மாரி ட்ரக்க வந்து எல்லாரும் ஒரே மாரி ஓட்டணுன்ற ரூல்ஸ்லாம் இல்ல. ஒருத்தர் ஒரு மாரி ஓட்டுவாங்க. அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றத பொறுத்து தான் இருக்குது. இப்போ இது எனக்கு தெரியல பாருங்க. இங்க தான் நம்ம கேர்ஃபுல்லா போணும். எனக்கு இதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெரியல. வா வா வா. எனக்கு தெரியல, முன்னாடி தெரியலங்க. நான் மட்டும் கொஞ்சம் அவசரப்பட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், காலி. அப்படியே நான் இப்போ அந்த 2 லைனை வச்சு தான் போய் பார்த்தா ஓட்டுன்னு இருக்கேன். இடிக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஏற முடியும், ஆனால் இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் நம்ம இதிலே போயிடலாம். ஏன்னா அதில் முன்னாடி வியூ தெரிலங்க, அதான் பிரச்சனை. பார்த்தீங்களா? இப்போ பிரச்சனை இருக்காது. ஓ, பெட்ரோல் தேவையா? வர்றா. இது நம்ம பழைய வண்டிங்க. இதை நான் கொஞ்ச நாள் ஓட்டாமல் வச்சுருந்தேன், வாங்கி வச்சுருந்தேன். ஒரு கேரேஜ் வச்சுருக்கேன். அந்த கேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்டோரேஜுக்கு தான் யூஸ் பண்ணுறேங்க. யாரையுமே வேலைக்கெல்லாம் போடல. 2-3 ட்ரெய்லர் வாங்கி வச்சுருக்கேன். ட்ரக்கும் வாங்கி வச்சுருக்கேன். ட்ரக் வாங்கி வச்சுருக்கேன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு தேவைன்னா எப்போ வேணால் மாற்றிக்கி ஓட்டிக்கலாம். பிரச்சனை இருக்காது. பாருங்க, இதில் நம்ம போகிற இது பண்ண முடியாது. ஃப்ரண்ட்டை தெரியாது தான் பிரச்சனை. ஃப்ரண்ட்டை தெரிஞ்சதுன்னா இதெல்லாம் ஈஸி தான் ஓட்டுருவேன். இப்போ பிரச்சனை இல்லை. நூற்றி 150ன்ற பாருங்க. 150க்கு மேலாம் போனால் கண்ட்ரோல் போயிடுங்க. அதில் நம்ம போகக்கூடாது. பார்த்தீங்களா, வண்டி தெரியல. வண்டி வந்து நம்ம இடிச்சிருமோன்னு ஒரு பயம் வந்துச்சு. அதுவும் இந்த காரணம் இருக்கானுங்க பாருங்க, அவனுக்கு ரொம்ப தொல்லை. ஓஹோ, பரவாயில்ல. இது நல்லா தெரிஞ்சதுனால போயிடலாம். இந்த ட்ரக்கை வச்சு நம்ம வந்து 300 கூட தொடலாங்க. ஆனால் ஓட்ட முடியாது, வாய்ப்பே இல்லை. நீங்கள் 300 தொட்டாலாம் பிரச்சனை இல்லை. எப்படி முடிப்பீங்க?
இந்த மாதிரி இடத்துல நம்ம இதில் போகிறது தான் பெட்டர். ஏதோ ஒரு தடவை லக்காயில் தப்பிச்சேன், திருப்பி தப்பிப்பேன்றதெல்லாம் சொல்ல முடியாது. முன்னாடி வியூ தெரியணும், தெரிஞ்சதுன்னா ஓகே தான். ஓகே, இப்போ பெட்ரோல் போட்டுக்கலாமா? பாருங்க, முன்னாடி வியூ தெரியலையா? அந்த ப்ராப்ளம் தான். இப்போ தெரியுது பாருங்க, ஈஸி தான் இது. அவ்வளோதான், இன்ஜின் ஆஃப் பண்ணு. இந்த வண்டிக்கும் டேங்க் கொஞ்சம் பெருசு தான். கிட்டத்தட்ட ஒரு 600 லிட்டர் பிடிக்கும் இல்லையா? 600 மேலே கூட பிடிக்கலாம். 700 மேலே பிடிக்குதுங்க. 800 பரவாயில்லையே. எதுக்கு அவன் அப்படி வந்தான் பார்த்தீங்களா? உள்ளே போய் தான் போகணும். அதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணணும். போலான்குள்ளே வரமா? அப்படி போகணுன்ற அவசியம் இல்லை, ஏறி போயிடலாம். செக் போஸ்ட் இருக்கு. சரி, டோல்கேட்டு. அங்கே இருக்கா? இதிலே போயிடலாம். வா, பாத்தீங்களா? ஒரு குட்டி ட்ராக், குட்டியா இருக்கு பாருங்க. இப்போ நம்ம ஏறுறதா இருந்தால் இப்படி தான் ஏறணும். அப்படி ஏறக்கூட முடியாது. அவனே ஏறுறாங்க. எப்படி ஏறணும் பாருங்க. வா,
ஏன் வண்டி இந்த இடத்துல ஸ்லோவாக போகுது தெரியல எல்லா வண்டியும். இங்கே வேகமாக போகணும், ஆனால் போக மாட்றானுங்களே. இப்போ போ. இந்த வாட்டி கண்டிப்பாக முடியும்னு நினைக்கிறேன். முடிஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். ஜஸ்ட்டு இந்த வியூவில் ஓட்டுறது கஷ்டம். இந்த மாதிரி க்ளோஸ் ரேஞ்சிலலாம். ஒன்றுமே தெரிலங்க. எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன்னா அந்த கோடை பார்த்தா ஓட்டுனுக்கிறேன். அங்கே ஒரு கோடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கோடை பார்த்தா ஓட்டுறேன். நூற்றி 40 அவனை பிடிக்க முடியலன்னா அவன் எவ்வளோ போகிறான் பாருங்க. அவன் 150 மேலே தான் போகிறான். இப்போ சேஸ் பண்ண. ஓ, இதுக்காக தான் ஸ்லோ பண்ணீங்கடா பாவிகளா. எப்படி இதை எதிர்பார்த்துருக்க மாட்டல. என்னால் அந்த இடத்துல பூந்து போக முடியும். வா, நல்ல வேலை பார்த்தங்க, இல்லாட்டா அவன் பின்னாடியே போயிருப்பேன். இல்லை அது பார்த்தீங்களா அவன் எப்படி வந்தானே. அவனுக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாதுங்க. நீ எப்படி வேணா வைக்கோ. என்ன பாலன் வந்துட்டோமா என்ன, அதையும் பார்த்துலாமா. வந்துட்டோம் பாருங்க, பாலனுக்குள்ளே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. பாருங்க இடம் செம்மையாக இருக்குங்க. இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கேன். ஐயோ, வா. சாரி.
பா இந்த இடத்துல வேகமாக போகவே எனக்கு பிடிக்கல. ஏன்னா அழகாக இருக்குது பார்க்குறதுக்குல. ஏன்னா இந்த இடத்துல வேகமாக போனால் மாட்டிப்போம். அதனால் வேகமாக போக பிடிக்கல. அந்த கோடை பார்த்தே ஓட்டுறாங்க கரெக்டாக. ஓ ஏட்டேன். ஐயோ இந்த இந்த மாதிரி இந்த இந்த இப்போ வாங்கி எனக்கு அந்த ஊர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரோடு இருக்குல்ல, அது அழகாக இருக்குது பார்க்குறது. பெரிய ரோட்டில் ஓட்டினா ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ஆனால் அந்த சின்ன சின்ன ரோட்டில் வந்து ஃபாஸ்ட்டாக போக முடியாது. பட் ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது பாருங்க. என்னாச்சு? அட்ட தானே போகிறேன். வா ஓ நம்ம அப்படி போயிருக்கணுமோ? எல்லாம் ஒன்று தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேக் வீல் பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. வா எஸ் எவ்வளோ அழகாக வந்த பாருங்க. வந்துடாதீங்க நடுவில். இந்த வலையெல்லாம் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா பயங்கரமான வளைவு. என்னதான் கண் அசந்தா கூட பிடிக்கிற மாதிரி போகும். ஓஹோ பா தண்ணி எவ்வளோ போகுது. ரொம்ப என்ன சொல்லுவாங்க, டெப்த்தாக இருக்குது ரொம்ப. இதெல்லாம் செம ரோடு. இது மாதிரி மலை மேலே வர்றது தான் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும்.
அதெல்லாம் ஏறிடலாம், வழி ஊரானா இல்லை ஏறிடலாம். விடுவிடா டே, விட மாட்டீங்களாடா ஏட்டா. ஒரு வண்டி ஓர வண்டி என்ன பண்ணிடுறாங்க. தூங்கக்கூடிய நேரம் வந்துடுச்சு. ஆனால் நம்ம தூங்கணும்னா கரெக்டாக இது பண்ணணும். அதுக்குள்ளே முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பா எப்படி சவுண்டோட போகிறானு. நம்ம வேகமாக போகலாம். இங்கே வந்துனே இருக்கிறாங்களே, எப்படி வேகமாக போகிறது. ஏய் நாங்களா வந்துனே இருக்கிறானுங்க, எங்கே வேகமாக போகிறது. இந்த இடத்துல ஒரு கேப் கிடச்சிக்குது. அந்த கேப்பில் யாருன்னா வருவானுங்களா? வரானுங்க பார்த்தீங்களா. இவனும் வேணே பிரேக் வேறு அடிப்பான். வராரா வராரா வராங்களா வராங்களா வராங்க வராங்க வராங்க. ஒன்றும் தெரியலை, ஒன்றும் தெரியலை. வாவ், ஏறிடலாமா? வருவானுங்களா? ஓ, இவ்வளோ கேப் இருக்கா? சிக்னல் போட்டானுங்க, சிக்னல் போட்டானுங்க. ஏறிடலாமா? எப்படி பக்காவா ஏறணும் பாருங்க. ரொம்ப நேரமா அவனை ஃபாலோ பண்றேன், அதனால பின்னாடி போன நல்லதுதான். பெரிய சிட்டி கிடையாது போடுதுங்க போலண்ட்லாம். போலாண்டு வந்து அது ஒரு வில்லேஜ் தான் போகுது. அப்படியே போயிட வேண்டியதான். நாசூக்கா போகணும், நாசூக்கா போகும். பா வரானுங்கப்பா. ஏற முடியாத அளவுக்கு வரானுங்க. ஏய், அவன் எப்படி போனான் பாத்தியா? அவ்வளோதான், அவளே ரிதத்தை மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான்.
நல்லா ஸ்மூத்தாக போகுதுங்க. ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா வளைவு பயங்கரமா இருக்கு. எஸ். ஓ டனல் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களேன். சின்னதா அது டனல் கிடையாது, பிரிட்ஜி. வாவ், இந்த இடம் சூப்பராக இருக்கு பாருங்க. அருமையாக இருக்குல்ல. ட்ரெயின் பக்கத்தில் போகுது பாருங்க. ஓஹோ, ட்ரெயின் பக்கத்தில் போகுது. ம். டக்குன்னு ரேட் ஏறிச்சிங்க மேப்லாம். பழைய ரேட்டுக்கு அவன் உடனே 2 நாள் 3 நாள் தாங்க வாய்ப்பு கொடுக்குறான். அதுக்கப்புறம் டக்குன்னு ஏற்றிடுறான். எவ்வளோ பேர் விளாட்றாங்களா இந்த கேமு. ஆனால் அதிகபட்சம் ஒரு 2 நாளுங்க. அதுக்கப்புறம் ஏற்றிடுறானுங்க. இடிச்சிட்டேன். சின்ன அதான் சில கையை லைட்டாக இந்த ப்ரெஷர் கொடுத்தா நான் போயிடுச்சுங்க. அதான் கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோலே வரல அந்த மட்டும். ஓ, தூங்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. ஆனால் பக்கத்தில் வந்துட்டோமே, இன்னுமே தூங்க வேண்டிய அவசியம் இல்லை. சூப்பராக இருக்கு பாருங்க இடம். ஓ, அந்த குட்டி வண்டி நல்லா இருக்குல்ல. இதுவும் என்ன எடுக்கலங்க. இது எடுக்கணும். இந்த ஊரில் இருக்கு போகுது. வரப்போ எடுத்துலவா. லெவல் முடிக்க போகிறோம். என்ன வரப்போகுது தெரியல. அதுதான் முக்கியமே. ஓஹோ, நீ யார் நினச்சாலும் அவங்களுக்கு புரோஜனம் இல்லை. அவன் கேட்காது. விட மாட்டார. ஓ, அந்த ஊர் வந்துச்சுங்க.
தெரியல. இல்லடா எடுத்துருக்க மாட்டேன். தெரியல. பார்த்தீங்களா? எனக்கு அந்த ஃப்ரண்ட்ல தெரிய மாட்டுது. ஆனா தான் இடிச்சிட்டேன். இல்லடா இடிச்சிருக்க மாட்டேன். இந்த இதில் வச்சா தெரியும். பாருங்க அப்படி வச்சா தெரியும். ஒலிக்குது பாருங்க. இதான். இங்கே தான், இங்கே தான். எஸ். எப்படி? ஒரு வழியா வந்துட்டேங்க. என்டர். கன்ஃபார்ம். எக்ஸலண்ட் தான். பார்த்தீங்களா? இப்போ என்ன நடக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன கொடுப்பீங்க? எதுவுமே கிடையாதா? இல்லையே. வரணுமே. பார்க்கலாம். கன்டின்யூ. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கில் எல்லாம் முடிஞ்சு போச்சு போகுது. பாருங்க எதுவுமே ஓப்பன் ஆகலைங்க. அதுக்கு தாங்க நான் பண்ணேன். ஆனால் எதுவுமே ஓப்பன் ஆகலை. அப்போனா இது வரைக்கும் தான். இதுக்கப்புறம் எந்த ஸ்கில்லும் கிடையாது. எந்த இதுவும் கிடையாதுங்க. ஆனால் எதுக்கு பாயிண்ட்ஸ் வந்து 0ன்னு கொடுத்துக்கிறான்? தெரியலையே. ஆல் ஸ்கில் பாயிண்ட்ஸ் கலெக்டா? என்னத்த கலெக்ட் பண்ணுறது? ஒன்றுமே இல்லையே கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஓ அவன் சொல்லுவான் போகுது ஏதாவது பண்ண சொல்லி. பண்ணால் அதெல்லாம் கரெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லை? ஓகே. ஒன்றும் புரியல. ஓகே நண்பர்களே. ஒரு வழியாக இதை முடிச்சிட்டோம். இதை முடித்து இது பண்ணிட்டோம். அது பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஏறல. அது மட்டும் நல்லா தெரிஞ்சுது. இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். எல்லோரும் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.